2014 நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது நான் ஹைதராபாத்ல தெலுங்கானால அரசியல் செய்யும் பொழுது நான் வளர்ந்த தமிழ்நாட்டில் நான் படித்த தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக பூமியான ஏதென்ஸ் நகரத்திற்கு தொன்மையான நிகரான ஒரு மதுரை மாநகரில் நான் இந்த மாதிரியான இந்துக்களுக்கான ஒரு கூட்டத்தில் என்ன ஒரு சிறப்பு அழைப்பாளராக என்ன அழைத்து இப்படி நீங்க கௌரவிப்பீங்கன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றார். ఆ సభ ప్రారంభించినప్పుడు నాకు ఇష్టమైన ఒక తెలుగు కవి చదివాను. అది ఎందుకంటే నాకు సుబ్రహ్మణ్య భారతి గారి అచ్చమెల్లె అచ్చమెల్లె పోయం గుర్తొచ్చింది. అదేంటంటే, ఇల్లేమో దూరం, అసలే చీకటి గడాంధకారం, చేతిలో దీపం లేదు, దారంతా గోతులు లోయలు, కానీ ధైర్యమే ఒక కవచం. ఇది తమిళ్లో కొంత నేను చెప్తాను, దీన్ని కరెక్ట్ అయితే మళ్ళీ సార్ మీరు కరెక్ట్ చేయండి. అదయో இருட்டு, கையிலே விளக்கு இல்லை, வீடோ நெடுந்தொலைவில், வழி முழுவதும் மேடு பள்ளம், மனதில் துணிச்சல் தவிர வேறு இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று மகாகவி பாரதி சொல்வாரே, அதுதான் துணைக்கு வந்தது. அச்சமில்லை அச்சமில்லை என்று நம்முடைய பாரதியார் கூறினார். அதை எப்படி என்றால், வீடு தூரத்தில் இருந்தது, ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை, இருட்டாக இருந்தது, மேடு பள்ளங்கள் நிறைய இருந்தன, ஆனாலும் தைரியம் ஒன்றே அதை கொண்டு அந்த இடத்தை சேர முடிந்தது. அதைத்தான் அவர் அச்சமில்லை 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 என்பதை தைரியத்தோடு நாம் செய்து கொண்டால் எதையும் வெற்றி அடைய முடியும் என்பதை அவர் கூறுகிறார். அதான் திருத்தி சொல்ல சொன்னார். నేను ఈరోజు ఇలా నిలబడగలుగుతున్నాను అంటే నాకు మురుగన్ చూపించిన దారి, ఆయనకి నా మీద ఉన్న అపారమైన భక్తి. ఆయన చూపించిన దారి ఏంటంటే, ధైర్యం, வீரத்துவம், பிரேமத்தோ நிண்டி ఉంటుంది. முருகன் என்னுடைய கடவுள், எனக்கு தைரியத்தை கொடுத்தவர் அவர்தான். அவர் கொடுத்த ஒவ்வொரு வழியையும்